ஏமா கேக்குறாங்கல்ல, எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லத்த, கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ பைக்ல எல்லாம் கூப்பிட்டுட்டு போக வேணான்னு டாக்டர் சொன்னாரு. அதனால தான் கையிலேயே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்பா இதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அண்ணி, ரோட்லயே ரொமான்ஸா? நடத்துங்க நடத்துங்க. இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். எங்க கேக்குறீங்க? பூஜா கூட கலாட்டா பண்றா. நான் தான் அப்பவே சொன்னனே, இதெல்லாம் பார்த்தா ரொமான்ஸ் மாதிரி இருக்குன்னு. பாருங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவர் தான் கேட்காம தூக்கிட்டு வந்தாரு. அதனால என்னம்மா, மாப்பிள்ளைக்கு மேல எவ்வளவு லவ் இருந்தா ரோடுன்னு கூட பார்க்காம அவ்வளவு தூரம் சுமந்துகிட்டு வந்திருப்பான். செல்வி, நீ கொடுத்து வச்சவ. அண்ணி, ஆனாலும் அண்ணனுக்கு இவ்ளோ லவ் இருக்க கூடாது. போதும் விடுமா ப்ளீஸ். ஐயா, எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போய் குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க. ஏன்னா கடையை கவனிக்க வேணாமா? இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாதி பேரே திரும்பி போயிட போறாங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் நஷ்டம். ஆமால, இதுபடி காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யல. வேலு வாங்க. நீ எங்க போற? நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ பேசாம போய் உட்காரு. நான் செய்யாம வேற யாரு செய்ய போறா? செல்வி, நாங்க பாத்துக்கிறோம் செல்வி. இனி நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அதை மட்டும் செய்யுங்க. இந்த பாரு, மாசமா இருக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம். என்ன என்ன எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்களா? அத பத்தி தாமா பேசலான்னு வந்தோம். எதை பத்திமா? காலையில அண்ணனை பார்க்க வந்தோமே, அப்ப நடந்தது பத்தியா? ஆமா வேலு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. திருவுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் குறைஞ்சுதான் இருக்கு. அதை என்னால உணர முடியுது. ஆனா அந்த கீர்த்தியை மீறி எதுவும் செஞ்சோம்னா, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு அவன் பயப்படுறான்னு எனக்கு தோணுது. அதனால்தான் இப்படி கொஞ்சம் ஒத்துக்காம இருக்கான்னு நினைக்கிறேன். உண்மையிலே அண்ணனுக்கு எங்க மேல பாசம் இருக்கு. வீட்டுல வச்சு எதுவும் சொல்லாம போனவரு கோயில் எங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்திருக்கிறாரு. மாப்ள, நீ சொல்றது உண்மையா? ஆமாண்ணே. நாங்க வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போலான்னு போனப்போ அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா, செல்வி வேல்முருகனா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதே பேர்ல அர்ச்சனை பண்ணாரு. ஐயா, என்ன சொல்றீங்க? எங்க பேருக்கா? ஆமாப்பா, அவரோட தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி செல்வி வேல்முருகன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போனாரு. வெள்ள வேட்டி சட்டை போட்ட நல்ல மனுஷன் அவர் தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி 500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு போனாரியா. திரு மனசுல மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. வீட்டுல கோவத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு கோவிலுக்கு போய் தம்பி பேர்ல அர்ச்சனை பண்ணிருக்கான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடல. உண்மைதான் அத்தை. மாமா மனசு மாறுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் கீர்த்தி கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் தான் நடக்கும்னு தெரியல. ஆமாம்மா, கீர்த்திக்கு எங்க மேல தீராத பகை இருக்கு. அண்ணன் தம்பி நாங்க ஒற்றுமையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒருவேளை அதை நினைச்சுதான் அண்ணன் எங்களை வெளியே வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாரோ என்னமோ. ஏதோ ஒரு விஷயத்துல கீர்த்தி அண்ணன் அவங்க கைப்பிடியில வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சா அதை நாம சரி செஞ்சு செல்வி சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துடலாம். அதத்தான் நானும் சொல்றேன் வேலு. கீர்த்தி திருவை சரியாக விட மாட்டா. அதுக்காக நாமளும் அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நாங்க ஒரு திட்டத்தோட வந்திருக்கோம். வேலு, செல்வி இப்ப மாசமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி வசதி இல்லாத இடத்துல இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறோம்டா. அப்படி சொல்லுங்க சமந்தி. இப்படி வந்து கஷ்டப்படணும்னு இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? மா, உன்கிட்ட நான் என்னமா சொல்லிருக்கேன்? ஆமா, உன்னா என் வாய் எப்படி அடிச்சிரு. மா, இங்க இல்லாம வேற நாங்க எங்கம்மா போறது? இப்ப நாங்க
நாங்க இருக்கிற நிலைமைக்கு இதுவே அதிகம். டேய் வேலு, உங்களை எங்கேயும் போக சொல்லலடா. திரு கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு முடிவெடுத்திருக்கோம். வேண்டாம் நீ, நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சரியான நேரம் அமையல. ஏற்கனவே கீர்த்தி செம்ம கோவத்துல இருக்கா. வேலுவும் நானும் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனதுக்கே வந்து கத்துனா. இந்த சமயத்துல நாங்க வீட்டுக்கு வந்தா அவ ரொம்ப பெரிய பிரச்சனையே பண்ணிருவா. நாங்க இங்கே இருந்துக்கிறோம். அவ கிடக்குறா வீணா போனவ. அவ ஒருத்திக்கு பயந்துட்டு இருந்தா நம்ம திருவோட வாழ்க்கை வீணா போயிடும்டா. நாம குடும்பமா ஒத்துமையா எதிர்த்து நின்னாதான் அவ கொட்டத்தை அடக்க முடியும். இல்லனா வேணும் தலைக்கு மேல ஏறி நிப்பா. நாம இப்பவே அவங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு விட்டுக்க கூடாதுடா. நம்ம திரு மனசுல ஈரம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதை நாம அப்படியே விட்டுடக்கூடாது. அடிக்கடிக்கு அம்மி நகருங்கிற மாதிரி திரு மனச கரைக்கதான் அவனும் நம்ம பேச்ச கேட்பான். வேலு, ஏன் அமைதியா இருக்க? தம்பி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அப்போ இப்படி ஒரு முடிவை எடுத்துதானே ஆகணும். வேற வழி இல்ல. மாப்ள, இனி எத்தனை நாள் தான் கீர்த்தி மாசமா இருக்கான்னு பயந்துகிட்டே இருக்க முடியும்? இப்ப செல்வியும் மாசமா தானே இருக்கா. எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க? அதனாலதான் நாங்க சொல்றோம் மாப்ள, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க வெளியில இருக்க அவங்களுக்கு குளிர் விட்டு போயிடும். நீங்க உள்ள வந்தாதான் அவளை அடக்க முடியும். செல்வி சவால் விட்டபடி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க இப்படி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் மாப்ள. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா நடக்குமா என்னன்னு தான் தெரியல. நான் தடுக்கல, நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க. திரு அண்ணன்ட்ட சமாதானமா பேசி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க. அங்க நாங்க எல்லாமே வர்றதுக்கு தயார். நல்லா கேட்டுக்கங்க, அவருடைய சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா, ஆமாமா, நானும் இந்த நாளுக்காக தானமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் கிட்ட எப்படியாவது பேசி அவருக்கு எப்படியாவது புரிய வைங்கம்மா. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாமா? முடிஞ்ச வரைக்கும் நாம முயற்சி பண்ணுவோம் பூஜா. அதுக்கப்புறம் அந்த கடவுள் விட்ட வழி. நீங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல. அழாதீங்க அத்தை, எங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல.